விவசாய நிலங்களை சீரழித்து பரந்தூர் விமான நிலையம் அமையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா நீங்க? சேலம் சென்னை 8 வழிச்சாலை போன்ற நாசகார திட்டங்கள் அமல்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்களா நீங்கள்? அல்லது கூடங்குளம் போன்ற நாசகார ஆலைகள் இங்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா? ஸ்டெர்லைட் போன்ற நச்சுக்கழிவு கொண்ட ஆலைகள் இந்த மண்ணில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்களா நீங்கள்? அல்லது எங்கள் ஊர்ல தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ரோட்டுக்கு போராடக்கூடிய மக்களா? சாலை வசதி இல்லைன்னு கேட்கக்கூடிய மக்களா? இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இனி ஆன்டி இந்தியன். செங்கனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த சில வாரங்களாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் வழக்கறிஞர்கள் எல்லோருமே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல சாலை மறியல் செஞ்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல கோர்ட்டு வாசல்ல நின்று போராட்டத்தை நடத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், முன்னாள் நீதிபதிகள், IAS அதிகாரிகள், பல பேராசிரியர்கள், இப்படி பலரும் சேர்ந்து கடிதங்கள் எழுதிக்கிட்டு வராங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் சரி, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் சரி, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க. எதற்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் தற்போது அமலில் உள்ள ஜூலை 1 முதல் அமலாகி இருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள், இந்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது என்ன சட்டங்கள்? இதற்கு முன்பு இந்தியாவில் IPC, இந்தியன் பீனல் கோட், குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம், அது மட்டும் இல்லாமல் CRPC, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த சட்டமும் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற இந்த 3 சாட்சியங்கள் சட்டம், இந்த 3 சட்டங்களும் தான் இந்தியாவில் காலனிய காலத்திலிருந்து தற்போதைய வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கு. இந்த சட்டங்களைத்தான் நாங்கள் நீக்கி புதிய சட்டங்களாக பாரதிய நியாய சன்ஹிதா BNS, இது இந்திய குற்றவியல் சட்டமாகவும், BNSS, பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா, இது இந்திய குற்றவியல் நடைமுறை போதிக்கக்கூடிய சட்டமாகவும், எவிடன்ஸ் ஆக்டாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்ற 3 சட்டங்களையும் மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் காலனிய கால சட்டங்களை தூக்கி எறிஞ்சிட்டோம், இனி இந்தியாவிற்கான சுதேசி சட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பிஜேபியும் சங் பரிவார கூட்டமும் இதை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டங்கள் ஏன் மாற்றப்பட்டது? இந்த சட்டங்கள் உண்மையில் மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதா? இந்த சட்டங்களை ஏன் வழக்கறிஞர்களும் அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஏன் எதிர்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசும் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. இப்படி நாடு முழுக்க ஒரு பெரும் எதிர்ப்புகள் உருவாகியிருக்கு. முதல்ல இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதே ஒரு அரசியலமைப்புக்கு எதிராக தான் நிறைவேற்றப்பட்டது. 146 எதிர்க்கட்சி MPகளை சஸ்பெண்ட் செஞ்சுட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. எந்த விதமான விவாதங்களுக்கும் உட்படுத்தாமல் இதை நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி MPக்கள் ஏற்கனவே எழுப்பப்பட்ட கேள்விகளை எல்லாம் அந்த கேள்விகளுக்கான பட்டியலிருந்தே நீக்கியிருக்காங்க. இப்படி ஒரு ஜனநாயக நடைமுறை இல்லாமல் இந்த சட்டம் நிறைவேறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்டம் என்பது மாநில பட்டியலுக்கு அதாவது கூட்டுப்பட்டியலில் உட்பட்டதாக இருக்குது. அப்போ மாநில அரசும் மத்திய அரசும் கலந்தாய்வு செய்துதான் ஒரு சட்டத்தை பற்றி ஒரு சட்டங்களை நிறைவேற்றுவதை செய்யணும். இப்படி எதையும் செய்யவில்லை. மாநில அரசுகளை கலந்தாலோசிக்கவில்லை. அது மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்களை கலந்தாலோசிக்கவில்லை. இதையெல்லாம் செய்யவில்லை. இது அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதில் ஜனநாயக விதிமுறைகளை மீறி இருக்காங்கன்றது. இன்னொன்று, இந்திய அரசியல் அமைப்பு எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அந்த சட்டங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பு சொல்லுது. அதற்கு நேர் மாறாக இந்த சட்டங்கள் சமஸ்கிருதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. முன்ன இந்தியன் பீனல் கோட்னா தெரியும், குற்றவியல் சட்டம்னு தெரியும். இன்னைக்கு பாரதிய நியாய சன்ஹிதான்னு சொல்றாங்க. யாருக்கும் அதை பற்றி தெரியாது. இப்படி சமஸ்கிருதத்தில் அந்த சட்டத்தை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டங்கள் சாமானிய மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. இதுல பல அடக்குமுறை சட்டங்கள் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, செயற்பாட்டாளர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் நீர்க்க வேண்டும், இதெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு தான் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்படி 2 சட்டங்களும் நடைமுறையில் இருக்கும்னு மத்திய அரசு சொல்லிருக்கு. ஜூலை 1 முதல் எதெல்லாம் வழக்கு பதியப்படுதோ அதெல்லாம் இந்த புதிய சட்டத்திற்கு உட்பட்டும், அதற்கு முன்பு பதிவான வழக்குகள் எல்லாம் அந்த பழைய சட்டத்திற்கு உட்பட்டும் செயல்படும். அப்போ ஒரு வழக்கறிஞர் எந்த சட்டத்திற்கு எந்த வழக்குக்கு எதை பயன்படுத்துது அப்படின்றதுல ஒரு குழப்பம் வரும். இது போலீஸ் துறையிலையும் குழப்பம் வரும், வழக்கறிஞர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ இத்தகைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த சிக்கலை உருவாக்குன்றதுனால இதை எதிர்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் சொல்வதெல்லாம் சரிதான், அவர்கள் சொல்வதில் எல்லாமே முக்கியமானவைகள் தான், இதையெல்லாம் சிக்கலுக்குரியது தான். எதிர்க்கட்சிகள் சொல்வது போல ஜனநாயக விரோதமான முறையில் தான் இந்த சட்டமே அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் மட்டுமே அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஒரு அடிப்படையானதா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இந்த சட்டங்கள் சாமானிய மக்களுக்கே எதிரானதாக இருக்கக்கூடியதாக உள்ளது. இவங்க பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு இந்திய குற்றவியல் சட்டம்னு ஒன்றை உருவாக்கியிருக்காங்க இல்லைங்களா? அந்த சட்டத்தில் தீவிரவாதம் குறித்து செக்ஷன் 113 ஒன்று சொல்லுது. Does any other act in order to compel the government of India
எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் த government of foreign country or an international or intergovernmental organization or any other person to do or abstain from doing any action commits a terrorist act. இந்திய அரசை நிர்பந்திக்கும் விதமாக நீங்கள் செயல்பட்டால் அல்லது எந்த ஒரு நாட்டையும் நிர்பந்திக்கும் விதமாக நீங்கள் செயல்பட்டால், இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு எந்த ஒரு மாநில அரசையும் நிர்பந்திக்கும் விதமாக செயல்பட்டால் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? உதாரணத்துக்கு நம்ம பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பரந்தூர், இந்த கிராமத்தில் ஒரு விமான நிலையம் அமைக்க இருப்பதாக மாநில அரசும் மத்திய அரசும் சொல்லுது. இந்த விமான நிலையத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய பரந்தூர் கிராம மக்களின் விவசாய நிலங்களை கையகப்படுத்த போகிறாங்க. அதில் கையகப்படுத்தல் நடந்துகிட்டு இருக்கு. இதை எதிர்த்து கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கும் மேலாக அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் போராடுறாங்க. இந்த கிராம மக்கள் யாரும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இயங்கினவங்கள்ல, யாரும் ஒரு இடதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் ஒரு புரட்சியை செய்ய போகிறோம் அல்லது வேற எதற்காக போராட போகிறோம், இப்படியெல்லாம் அரசியலில் ஈடுபட்டவர்கள் கிடையாது. இவர்களெல்லாம் உண்மையில் அரசியலை வேண்டாம் என்று வெறும் ஓட்டு போடுவதை தங்களோட உரிமையாக நினைத்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் தான். இந்த மக்கள் தங்களோட நிலத்தை கையகப்படுத்த போகிறாங்கன்னு அதற்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறாங்க. இதை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. இப்போ இந்த கோரிக்கை இதை செய்யாதே அப்படின்னு சொல்லி இந்திய அரசையும் தமிழக அரசையும் நிர்பந்திக்கிறது. Does any other action in order to compel the government of India, any state government or the government of foreign country, இப்படி இந்திய அரசையோ மாநில அரசையோ நீங்கள் நிர்பந்திச்சால், ஒரு நிர்பந்திக்கும் விதமாக ஒரு செயலை செய்தால், அவங்களை இந்த செயலை செய்ய சொல்லி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் தீவிரவாதிகள் இந்த சட்டம் சொல்லுது. இப்போ இந்த சட்டத்தின்படி இங்கு போராடக்கூடிய மக்கள் தீவிரவாதிகள். நம்ம வழக்கமாக எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். தீவிரவாதின்னா ஒரு பாம்பு போடணும், ஒரு அரசுக்கு எதிராக போரை தொடுப்பார், நிறைய வெடிகுண்டு வச்சுருப்பார், வெடிக்க வைப்பார், திடீர்னு ஒரு மனித வெடிகுண்டாக போய் வெடிக்கலாம், ஒரு கூட்டங்களில் மக்கள் கூடக்கூடிய இடத்துல பாம்பு வச்சு வெடிக்க வைப்பாங்க. இப்படி தான் தீவிரவாதின்னா நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம். இன்றைக்கி தீவிரவாதின்னா யாருன்னா, நீங்கள் எந்த பயங்கரமான செயலும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அரசுக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினாலே நீங்கள் தீவிரவாதி அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஜிஎஸ்டி எதிர்த்து கூட கிடையாது. ஜிஎஸ்டி பற்றி ஒரு வசனம் மெர்சல் படத்தில் வந்துச்சு, விஜய் நடித்த மெர்சல் படம். இந்த படம் வெளியான போது சங்கிகள் எல்லாம், குறிப்பாக நம்ம ஹெச்ராஜா ஐயா, அவர் என்ன பேசினார் அப்படின்னா, ஆன்டி இந்தியன்னு பேசினார். இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தேச துரோகிகள், ஆன்டி இந்தியன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களை ஆன்டி இந்தியன்னு சொல்கிறாங்க. நெடுவாசல் கதிராமங்கலத்தில் போராடக்கூடிய சாதாரண மக்கள், அங்கே குழந்தை முதற்கொண்டு அந்த போராட்டத்தை நடத்துனாங்க. எங்கள் ஊரில் மீத்தேனை எடுக்காதீங்க, இது எங்களோட நிலம், இங்கே வாழ முடியல, நிலங்களில் வயலில் குபு குபுன்னு பற்றி எரியுது மீத்தேன் வாயுக்கள், இதையெல்லாம் இங்கே செய்யாதீங்க, இதை அகற்றுங்கன்னு சொல்லி போராடினவங்க. இவங்களையெல்லாம் ஹெச்ராஜா, அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள், சங்க பரிவார கூட்டங்கள், பிஜேபி ஆட்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் தேச துரோகிகள், இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதை நாம் கிண்டல் பண்ணோம், கண்டித்தோம். அவன் அடிக்கடி பேசும்போது நம்ம அவன் ஒரு மனநோயாளின்னு கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஹெச்ராஜாவின் வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு இந்திய அரசோட சட்டமாக மாறி இருக்கு. அதில் தான் இந்த 113 உங்களை ஒரு சாதாரண செயலுக்கே, ஒரு சாதாரண அமைதியாக நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டினாலே அதை பயங்கரவாத செயலாக சித்தரிக்குது. உங்கள் ஊரில் தண்ணி வரல அப்படின்னு நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த பெட்டிஷன் நிராகரிக்கப்படுது, யாரும் கண்டுக்கல, அதற்காக தெருவுக்கு உட்காடுறீங்க, குடத்தை தூக்கிட்டு தெருவில் உட்காடுறீங்க தண்ணி வரணும்னு சொல்லி. இந்த செயல் ஒரு அரசை நிர்பந்திக்கும் செயல். இந்த சட்டப்படி பார்த்தால் நீங்கள் ஒரு பயங்கரவாதி. இதை கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அமல்படுத்தி பாருங்க. நம்ம ஊரில் ரோடு போடலை அப்படின்னு சொல்லி பல காலம் மனு கொடுத்துருக்கோம். இப்படி மனு கொடுத்து இந்த ரோடு போடாமல் இருந்ததுனால தெருவுக்கு போராடி இருக்கோம். பலரும் கிராம மக்கள் இந்த தேர்தலில் எங்கள் ஊருக்கான அத்தியாவசிய சேவைகள் செய்யலை அப்படின்னு சொல்லி தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒன்று பண்ணாங்க. இது எல்லாம் இனி இந்திய அரசையோ தமிழ்நாட்டு அரசையோ இந்த ஒரு செயலை செய்யலை, இதை செய்யுன்னு நிர்பந்திக்கக்கூடிய போராட்டங்கள், இப்படி செய்வது எல்லாமே இன்னைக்கு பயங்கரவாத செயல். வெளிநாடுகளை நிர்பந்திக்கும் விதமாக நீங்கள் செயல்பட்டாலும் நீங்கள் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அது என்ன ஃபாரின் கண்ட்ரிக்கு எதிராக, நம்ம எப்படிப்பா ஃபாரின் கண்ட்ரிக்கு எதிராக செயல்பட போகிறோம், இது என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போது நம்ம ஜல்லிக்கட்டு இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தணும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தும் போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்களும் நமக்கு ஆதரவாக அங்கும் போராட்டம் நடத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் நம்ம எம்பசி கிட்ட போயிட்டு அங்கே இதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்க. அதே போல் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க தங்களோட கருத்துக்களை தெரிவித்து நமக்கு ஆதரவாக அங்கே பிளக்கார்டை பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டு
அங்கே போராடினாங்க. இப்படி தங்களின் மனித உரிமைகளையும் சரி தவறுகளை பார்த்து அடுத்த நாட்டு மக்களுக்காக நின்று போராடினார்கள். இப்படி நம்ம நாட்டில் இப்போ காசாவில் நடக்கின்ற போரில் பாலஸ்தீன மக்களை, பாலஸ்தீன குழந்தைகளை கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் அனைவரையும் வந்து கொன்று இருக்காங்க. இதற்கு எதிராக உலகம் முழுக்க கருத்து தெரிவித்தாங்க. நம்ம நாட்டிலையும் கருத்து தெரிவித்தாங்க. பதாகை ஏந்தி நின்று அமைதி ஊர்வலம் நடத்தினாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக, இஸ்ரேல் அரசே போரை நிறுத்தி இப்படி அவங்க மேலே குண்டுமழை பொழியாதே அப்படின்னு நீங்கள் பேசினால், இப்படி பேசினால் இது பயங்கரவாத குற்றம்னு சொல்லுது இந்த சட்டம். எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நீ இந்தியாவுக்கு எதிராக மட்டுமல்ல, நீ அடுத்த நாட்டுக்கு எதிராக ஒரு சாதாரணமாக காசாவில் செத்து மடியக்கூடிய மக்களுக்காக கண்ணீர் வடித்து அவனுக்கு ஆதரவாக நீ ஒரு பிளக் கார்டை பிடித்து நின்றாலும் அது குற்றம். நீங்கள் அதற்கு ஆதரவாக ஒரு முகநூலில் பதிவு எழுதினாலும் அது குற்றம். நீங்கள் அந்த அரசை நிர்பந்திக்கும் விதமாக செயல்படுறீங்க அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. எந்த அளவுக்கு ஒரு பன்னாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக ஒரு அடிமையாக ஒரு அரசு செயல்பட முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை வந்து வகுத்து வச்சுருக்கான். நமக்கு மனித உணர்வு இருக்குது, மனிதாபிமான உணர்வு இருக்குது. சக மனிதன் சாகும் போதும் சக மனிதனுக்கு துன்பம் வரும்போதும் அதற்கு ஆதரவாக தார்மீக ரீதியாக நாம் நிற்கிறோம். குறைஞ்சபட்சம் உட்காந்துட்டு ஒரு பிளக்கார்டையாவது பிடிக்கிறோம், அப்படி ஒரு நோட்டீஸையாவது போடுறோம் இது தப்புன்னு. அதை கூட குற்றம் என்று ஒரு பயங்கரவாத குற்றம், சாதாரண குற்றம் இல்லை, நீங்கள் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு இந்த சட்டம் 113 சட்டம் வந்து டிக்ளேர் பண்ணுது. இப்போ எந்த அளவுக்கு இவர்கள் அடிமை மனப்பான்மை கொண்டவர்களாக, எந்த அளவுக்கு அடக்குமுறை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சட்டம் தான் இது. ஏற்கனவே அன்லாஃபுல் அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு பயங்கரவாத சட்டம் இந்தியாவில் வந்து இருக்குது. 1967 வந்து இந்த சட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின் கூறுகள் தான் பிஎன்எஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த 113 பிரிவின் கீழே. இந்த ஊப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் அருந்ததி ராய் அப்படின்ற ஒரு எழுத்தாளரை, மிக முக்கியமான செயற்பாட்டாளரை வந்து ஊப்பா சட்டத்தின் கீழே வந்து அவங்க மேலே சட்டம் பதியப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாடு முழுக்க பல எழுத்தாளர்களும் அறிவுஜீவிகளின் மேலேயும் வந்து இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கெல்லாம் இவர்களை பயங்கரவாதின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய வழக்குகள். இந்த வழக்குகளை போடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு ஒப்புதலை தெரிவிக்கணும். மாநில ஆளுநர் வந்து ஒரு ஒப்புதலை தெரிவிக்கணும். அவர்கள் ஒப்புதல் தெரிவித்தால்தான் இந்த வழக்குகளை வந்து பதிவு பண்ணவே முடியும். ஆனால் மோடி அரசாங்கம் இன்னைக்கு எல்லார் மேலேயும் இந்த சட்டத்தை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் இதை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கு. இந்த குற்றவியல் சட்டத்தின்படி உங்களை பயங்கரவாதின்னு சொல்வதற்கு ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் தேவையில்லை. ஒரு போலீஸ் நினைத்தால் உங்களை பயங்கரவாதியாக திட்டமிட முடியும். யோசிச்சு பாருங்க. பலருக்கும் எல்லா ஊர்கள்லேயும் வந்து இன்றைக்கி வந்து கிராமங்களில் நடக்கக்கூடியது கட்ட பஞ்சாயத்துகள் தான். போலீஸ் ஸ்டேஷன் போனாலே அதில் பெரும்பாலும் கட்ட பஞ்சாயத்துகள் தான் நடக்குது. இதில் வந்து போலீஸுக்கும் தனிநபருக்கும் மோதல்கள்லாம் நடக்கும். ஒரு நபருக்கு ஆதரவாக பெரும்பான்மையாகும் போலீஸ் நிலையமே இப்படி தான் செயல்படும். இதில் உங்களை ஒரு போலீஸால் ஒரு பயங்கரவாதியாக சித்தரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு உங்களை பயங்கரவாதின்னு கைது பண்ண முடியும். இந்த உரிமையை ஒரு சாதாரண போலீஸுக்கு இந்த சட்டம் வந்து வழங்குது. ஏற்கனவே நம்ம போலீஸுன்னா வந்து பயந்துக்கிட்டு தான் இருப்போம். எதாவது பண்ணிவிடுவான், எதாவது கரை வச்சுருவான், எதாவது செஞ்சுருவான், நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போக வேணான்னு இருப்போம், அவனை பகச்சிக்க வேணான்னு இருப்போம். இந்த சட்டம் அவனுக்கு இதை விட இன்னும் மிகுந்த வலிமையை வந்து போலீஸ் துறைக்கு வந்து கொடுக்குது. அப்படிப்பட்ட சட்டம் தான் ஒரு ஊப்பா, ஒரு தனி பயங்கரவாத சட்டத்தையே ஒரு சாதாரண குற்றவியல் சட்டமாக இது மாற்றிருக்கு அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒன்று. இந்தியா முழுக்க கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு வந்த பிறகு கும்பல் படுகொலைகள், மாப் லிஞ்சிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாட்டுக்கறி எடுத்துக்கிட்டு போனார்னு ஒரு இஸ்லாமியரை, அக்லக்கான்ற ஒரு முதியவரை அடிச்சே கொன்னாங்க ஒரு கும்பல். ஆர்எஸ்எஸ் கும்பல் தான், இந்துத்துவ வெறியர்கள் தான் மாட்டுக்கறி வச்சுருந்தாங்க. இன்னொருத்தர் வீட்டில், ஒரு இஸ்லாமியர் வீட்டின் ஃப்ரிட்ஜை திறந்து இது மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியான்னு சொல்லி அவரை அடிச்சே கொண்டாங்க, இது மாட்டுக்கறின்னு சொல்லி. அதை டெஸ்ட்லாம் எடுத்து இது மாட்டுக்கறி இல்லை, இது ஆட்டுக்கறி அப்படின்ற அளவுக்கு இந்த அமைப்புகள் வந்து செயல்பட்டுச்சு, சட்ட அமைப்புகள். இது கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு பதவியேற்றதற்கு பிறகு சிறுபான்மையினருக்கு எதிராகவும், தலித்துகளுக்கு எதிராகவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பழங்குடியின மக்களுக்கு எதிராக இந்த கும்பல் படுகொலைகள் வந்து அதிகமாக திட்டமிட்டு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இந்த லிஞ்சிங் பற்றி இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது 103 பிஎன்எஸ்ல 103வது செக்ஷனாக வந்து இருக்கு. When a group of 5 or more persons acting in concert commits murder on the ground of race, caste or community, sex, place of birth, language, personal belief or any other similar ground, each member of such group shall be punished with death or with imprisonment for life and shall also be liable to fine. அதாவது 5 பேரோ அதற்கு மேற்பட்டவர்களோ சேர்ந்து ஒருவரை வந்து நிறத்தை வைத்தோ அல்லது சாதியை வைத்தோ அல்லது அவரோட பாலினத்தை வைத்தோ, அவர் எங்கே பிறந்தார், அவர் பிறந்த இடத்தை
குறிப்பிட்டோ அவரது மொழியை வைத்தோ அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைகளை வைத்தோ இதனால் ஒருவரை அடித்து துன்புறுத்துறாங்க அல்லது கொலை செய்கிறாங்க அப்படின்னா அது குற்றமாக இது வந்து கருதுது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. அதான் இப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்களே அப்புறம் என்னப்பா அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். இந்த சட்டத்தில் திரும்பவும் ரேஸ், கேஸ்ட் ஆர் கம்யூனிட்டி, செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், லாங்குவேஜ், பர்சனல் பிலீஃப் இதெல்லாம் இருக்குது. இந்தியா முழுக்க மதம்ன்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த மாப் லிஞ்சிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல், மதத்தை ஒட்டி நடத்தக்கூடிய தாக்குதல் தான். இஸ்லாமியர் தாடி வச்சிருந்தாருன்னு ஊபியில் வந்து அவரோட தாடியை வந்து அறுத்து எறிஞ்சாங்க. ஒரு இஸ்லாமியரை அடிச்சே கொண்டாங்க, மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு சொல்லி. அவரை எந்த அடிப்படையில் அடிச்சு கொண்டாங்க? மதத்தின் அடிப்படையில் தானே அடிச்சு கொண்டாங்க. அப்போ இங்கே மதம் என்ற ஒன்றே கிடையாது, இந்த மதம் நீக்கப்பட்டிருக்கு. அதோட பொருள் இந்த படுகொலைகள் நடக்கும். பர்சனல் பிலீஃப்னா மதமும் உள்ள சேர்ந்துருந்தானே அப்படின்னு சொல்லலாம். பர்சனல் பிலீஃப்னு தான் கொடுத்துருக்கே தவிர வேர்டில் அங்கே மதம்னு ஒன்று குறிப்பிடவே கிடையாது, ரிலீஜியன்னு குறிப்பிட கிடையாது. நாடு முழுக்க இதை அமல்படுத்துபவர்கள் யாராக இருக்காங்க? சங்க பரிவார கூட்டங்களால் தான் இந்த மாப் லிஞ்சிங் வந்து பயங்கரமாக நடக்குது. இந்த மாப் லிஞ்சிங்கை செய்யக்கூடியவர்கள், இன்னொன்று இதில் மாப் லிஞ்சிங்னு அவங்க குறிப்பிடல, மாப் கும்பல் அப்படின்னு அவங்க குறிப்பிடல, வெறும் 5 or more persons இதை மாற்றி இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கும்பல் படுகொலைகள் அடிப்படையாக இருப்பது மதமாக இருக்கும்போது அந்த மதத்தை சேர்த்திருக்கணும். ஆனால் சங்க பரிவார கும்பல் இந்த குற்றங்களை செய்வதற்கு ஏற்றவாறு இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது யாருக்கெல்லாம் எதிராக இருக்கும்? உண்ணாவில் தலித் மக்கள் மாட்டுக்கறியை சாப்பிட்டார்கள், மாட்டுத்தோலை உரித்து வேலை செஞ்சாங்க இப்படின்னு சொல்லி அவர்களை ரோட்டில் கட்டி வச்சு இரும்பு கம்பிகளால் அடித்து அவங்கள வந்து துன்புறுத்தினாங்க. பழங்குடியின மக்களுக்கு எதிராக இப்படி வந்து பல்வேறு வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் இப்படி வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதையெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக டைல்யூட் பண்ண முடியும். அதில் குறிப்பாக இந்த மதத்தை வைத்து டைல்யூட் பண்ண முடியும். அப்படித்தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த சட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று, இதை வந்து அமித்ஷா, பிஜேபி, சங்க பரிவார கும்பல்லாம் இதை வந்து விதந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ராஜதுரோக சட்டத்தை வந்து நீக்கிட்டோம். காலனி கால சட்டமான ராஜதுரோக சட்டம், செடிஷன் ஆக்ட், இந்த ஆக்டை வந்து நாங்கள் நீக்கிட்டோம். 124A இதுதான் வந்து செடிஷன். இந்த 124A செடிஷன் ஆக்டை நாங்கள் வந்து நீக்கிட்டோம். இது பாருங்கள், நாங்கள் ஒரு புதிய புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரி இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் அவங்க அதை வந்து நீக்கிட்டாங்களா? அந்த செடிஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த செடிஷன் ராஜதுரோக வழக்கு அல்லது தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது காலனிய காலத்தில் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? வெள்ளைக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தப்பட்ட போது அவர்களுக்கு நாம் அந்நியர்கள், இந்த நாட்டின் வளங்களை சுரண்டி கொழுப்பதற்காக தான் அவங்க இங்கே வந்தாங்க. நம்மை ஆட்சி செய்து இந்த நாட்டின் வளங்களை சுரண்டி அவர்கள் நாட்டிற்கு எடுத்து சென்றார்கள். அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, அவர்களின் ராஜ்யத்திற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த ராஜதுரோக வழக்கு என்ற ஒன்றை போட்டு அவர்களை சிறையில் அடைப்பதும் கொடுமைப்படுத்தி கொள்வதும் அப்படின்ற வேலைகளை செய்தாங்க. இதில் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு போன்ற பல விடுதலை போராட்ட வீரர்கள், நம் நெஞ்சில் நின்றிருக்கக்கூடிய பல விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஜதுரோக வழக்கு இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையிட்டு செல்வதற்கு தடையாக இருப்பவர்களை எல்லாம் அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு விடுதலை அடைந்த பிறகும் இந்திய அரசால் அப்படியே தக்க வைக்கப்பட்டது. எப்படி இந்தியாவில் பல்வேறு சட்டங்களை அப்படியே வந்து எடுத்துக்கொண்டார்களோ அதேபோல் ராஜதுரோக வழக்கு என்பதையும் தக்க வைத்துக் கொண்டார்கள். எதற்காக தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்கள், இந்தியாவில் பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக அமல்படுத்தக்கூடிய சட்டங்கள், இப்படி பல அமல்படுத்தக்கூடியது, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பரந்துபட்ட சாமானிய மக்களுக்கு எதிராக அமலாகக்கூடிய சட்டங்கள். ஒரு பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும், அல்லது ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கணும், அல்லது வந்து இங்கே வந்து நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும், இப்படி பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க. அங்கே பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களை நமது நிலங்களை கையகப்படுத்தி கொண்டு அவர்களை வந்து இங்கே வந்து உள்ள விடுறாங்க. இதையெல்லாம் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த சட்டத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்படி பலர் மேலே இது போன்ற வழக்குகளை வந்து போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டிற்கு எதிராக போராடியவர்கள் மீது இதே ராஜதுரோக வழக்கு 124A செடிஷன் ஆக்டை வந்து போட்டிருக்காங்க. ஏங்க, ராஜதுரோக வழக்கு அரசுக்கு எதிராக போராடினா போராடலாம், இதுக்கு ஏங்க போட்டாங்கன்னு கேட்குறீங்க. இத்தகைய நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த சட்டம் தக்க வைக்கப்பட்டது. எவனோ ஒரு அனில் அகர்வால்ன்ற முதலாளிக்கு ஆதரவாக, அவனோட கம்பெனிக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மக்கள் மீது இந்த சட்டத்தை அமல்படுத்தினார்கள். அதற்கு பிறகு பல்வேறு வழக்குகளில் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்தார்கள், இதை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்திய மக்கள் மீது
இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. இது போன்ற சட்டங்கள் இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக, கார்ப்பரேட் கொள்ளைக்கு ஆதரவாக, முதலாளித்துவ சுரண்டலுக்கு ஆதரவாகத்தான் அமல்படுத்தப்பட்டது. உதாரணத்திற்கு மேல்மா சிப்காட் விவசாயிகள், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் நிலத்தை எடுத்துக்கிட்டு இந்த சிப்காட்டை இங்கே வந்து அமைக்கக்கூடாது, இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அங்கே போராடிய 7 விவசாயிகள் மேலே வந்து குண்டா சட்டம் போட்டாங்க. விவசாயிகள் மேலே குண்டா சட்டம்ன்றது என்ன? தொடர்ந்து குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ரவுடிகள் மேலே போடக்கூடியது தான் குண்டா சட்டம். இந்த சட்டத்தை விவசாயிகள் மேலே போட்டாங்க. இப்படித்தான் ராஜதுரோக வழக்குகளும் வந்து பயன்படுத்தப்படுது. இப்படித்தான் பல்வேறு கிரிமினல் வழக்குகள் சாதாரண மக்கள் மீது, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக போராடும் போது, அதற்கு எதிராக பேசும்போது நம் மீது போடுகிறார்கள். அப்படித்தான் இந்த ராஜதுரோக வழக்கும் வந்து இத்தனை ஆண்டு காலம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இந்த வழக்கைத்தான் நாங்கள் வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு வந்து அமித்ஷா வந்து கொக்கரிக்கிறார் பாராளுமன்றத்தில். பாஜக சங் பரிவார கும்பல் எல்லாம் இதை வந்து வெற்றியாக வந்து சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்களா தூக்கிட்டோம், இது வந்து சுதேசி சட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையில் அவங்க தூக்கிட்டாங்களா? செக்ஷன் 152 BNS பாரதிய நியாய சன்ஹிதா, இந்த சட்டத்தில் தான் இதே 124 செடிஷனில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றுமைக்கும் எதிராக செயல்படுவது. அது என்னன்னு டிக்ளேர் பண்ணுது. whoever purposely or knowingly by words either spoken or written or by signs or by visible representation or by electronic communication or by use of financial mean or otherwise or attempts to excite secession or armed rebellion. இந்த இடத்துல இருந்து கவனிங்க. armed rebellion or subversive, அதாவது ஆயுதம் ஏந்தி போராடுவது, அல்லது சப்வேசிவ்னா மறைமுகமான சதி வேலைகளில் ஈடுபடுவது. subversive activities or encourages feelings of separatist activities or endangers sovereignty or unity and integrity, அதாவது ஆயுதம் ஏந்தி போராடுவது, மறைமுக சதி வேலைகளில் ஈடுபடுவது. encourages feelings of separatist activities, அதாவது இந்தியாவை பிளவுபடுத்தும் உணர்வுகளை தூண்டுவது, உணர்வுகளை ஊக்குவிப்பது. அல்லது endangering sovereignty, இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவது, ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுவது, ஒருமைப்பாட்டிற்கு எதிராக செயல்படுவது. இதெல்லாம் commits any such act shall be punished with imprisonment for life or with imprisonment which may extend to 7 years and shall also be liable to fine. அதாவது இது எல்லாம் ஆயுள் தண்டனைக்குரிய குற்றங்கள் அல்லது 7 வருஷ சிறை தண்டனைக்குரிய குற்றங்கள் அப்படின்னு வந்து இது சொல்லுது. என்னப்பா இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதே தான் மறைமுக சதி வேலைகள் அல்லது நீங்கள் வந்து ஒரு பிளவுபடுத்தும் உணர்வுகளை ஊக்குவித்தல். பிளவுபடுத்தும் உணர்வுகளை ஊக்குவித்தல் அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து திராவிடம் ஆரியம்னு ஒரு வந்து டாக் வந்து பேசுகிறோம். இப்படி பேசுவதையே இது வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது, இவங்க பாருங்கள் பிளவுபடுத்துகிற வேலையில் செய்கிறாங்க, பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள், இந்தியாவில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. ஜிஎஸ்டி ஏன்டா கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு, எங்களோட ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுன்னா நீ பிரிவினைவாதம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி வந்து சனாதனத்தை எதிர்த்து ஒரு கூட்டத்தில் பேசினார். இது இந்தியாவில் உள்ள இறையாண்மைக்கு எதிரானது, இந்தியாவில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் விதமான உணர்வை உருவாக்குது அப்படின்னு ஒரு சங்கி போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் மீது இந்த தேச துரோக வழக்கு பாயும். எப்போ கர்நாடகாவில் இருந்துட்டு எனக்கு தண்ணி தர மாட்டுறாங்க, என்னப்பா இது நாடு, எங்கெல்லாம் ஒற்றுமை ஒரே நாடுன்னெலாம் சொல்கிறீங்க, இப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இப்படி பேசுவது ஒரு குற்றம். இந்த சட்டத்துக்கு ஏன்பா சமஸ்கிருதத்தில் பேர் வச்ச, இங்கிலீஷில் வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இது இந்திய உணர்வுக்கு எதிரானது, பிளவுபடுத்தும் சிந்தனை கொண்டது. ஹிந்தி தெரியாது போடான்னு இப்போ நம்ம வந்து டயலாக் வந்து மாதம் வந்து போட்டு போகிறாங்க, நிறைய பேர் பனியனில் வந்து போட்டு போகிறாங்க. இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிக்கிங்களேன், இது ஒரு பிளவுவாத சிந்தனையை ஊட்டக்கூடியது, அதை வளர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் கைது பண்ண முடியும். போலீஸ் அதிகாரி உங்கள் மீது இந்த 152 இந்த சட்டத்தின்படி உங்களை ஆயுள் தண்டனை வரைக்கும் உள்ள வைக்க முடியும். ஆயுள் தண்டனைன்னு சொல்லும்போது முன்னெல்லாம் ஆயுள் தண்டனைனா 12 வருஷம் 5 வருஷம் இப்படின்னு வந்து நீடிக்கும், 2 ஆயுள் தண்டனை 1 ஆயுள் தண்டனைன்னு. இன்றைக்கி இந்த ஆயுள் தண்டனை பிஎன்எஸ்எஸ்ல எப்படி மாறி இருக்குன்னா, ஆயுள் தண்டனை ஆயுஸ் முழுக்க தான், நீ சாவர வரைக்கும் உனக்கு ஆயுள் தண்டனை தான். அப்போது இந்த சட்டத்தின்படி நீ யோசிச்சு பாருங்க, ஹிந்தி தெரியாதுன்னு போடான்னு சொல்லிட்டு ஒரு சங்கி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி நமது ஆயுசு முழுக்க இந்த சிறைச்சாலைக்குள் வச்சு கொள்ள முடியும் அப்படின்றது அந்த சட்டம் சொல்லுது. இதற்கு முன்னால் இந்த சட்டங்கள் இப்படித்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃபாதர் ஸ்டான் சுவாமி ஊப்பாவில் கைது செய்யப்பட்டவர், அவர் பார்க்கின்சன் நோயால் நடுக்குவாத நோயால் வந்து அவதிப்பட்டவர். ஒரு ஸ்ட்ரா கூடன்னா அதற்கு கூட கோர்ட்டு படியேறி கதவை தட்டி அதிலிருந்து கோர்ட்டு வந்து ஸ்ட்ரா கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை சித்திரவதை செய்து ஜெயிலேயே அந்த மனுஷன் செத்து போனார். இனி இது போன்ற வழக்குகள் தான் நம் மீது பாயும். இது எல்லாம் இனி சட்ட அங்கீகாரமாக மாற்றப்பட்டிருக்கு. முன்னையாவது குறைஞ்சபட்சம் மனித உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தோம், இனி இது எல்லாம் கிடையாது. பாரு சட்டத்தில் இதுதான் சொல்லியிருக்கேன், நான் சட்டத்தை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இதற்கெல்லாம் அனுமதி உண்டு.
இன்னொன்று, இதையும் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரியால், ஒரு இன்ஸ்பெக்டர் நினைத்தால் நம் மீது இந்த வழக்கை போட முடியும் அப்படின்றது தான். முன்ன செடிஷன் போடணும் அப்படின்னா அதே தான், மத்திய அரசுக்கிட்டையும் மாநில அரசுக்கிட்டையும் ஆளுநரும் ஒப்புதல் கொடுக்கணும். போடலாமா வேணான்னு போது கேட்கும்போது ஒப்புதல் கொடுக்கணும். ஒரு சாதாரண குண்டாஸ் போடணுன்னாலும் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத சட்டம் நம் மீது புனையப்பட்டால் ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரியே போதும் நம்ம மேலே அந்த கேஸை போட முடியும் அப்படின்ற ஒரு அபாயகரமான நிலைமையை தான் இந்த சட்டம் வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அப்போது இதை இப்படி போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் பார்க்க வேண்டும் நம்ம கருதுகிறோம். சரி, இதையெல்லாம் சொல்லிட்டோம். இந்த பிஎன்எஸ்ல இன்னும் பல்வேறு அம்சங்கள் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான சில அம்சங்களை மட்டும் நம்ம பேசியிருக்கோம். சரி, இந்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனைன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, சிஆர்பிசின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் இன்றைக்கி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. இந்த சட்டத்திற்கு பொருள் என்ன அப்படின்னா பாரதிய நாகரிக சுரக்ஷான்னா இது குடிமக்கள் பாதுகாப்பு சட்டமா, அதுதான் அந்த பேரா. இந்த குடிமக்கள் பாதுகாப்பில் என்னென்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். வழக்கமாக ஒரு கேஸ் பதிவு பண்ணால் எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க, முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த முதல் தகவல் அறிக்கை குற்றம் நடந்துச்சுன்னா அதை உடனடியாக சொன்னாங்கன்னா அப்போவே அதை பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ் வழக்கின் தீர்ப்பு வழிகாட்டக்கூடியது. அந்த தீர்ப்புன்றது ஏதோ ஒரு வெறும் நீதிமன்ற தீர்ப்பு இல்லை, அது ஒரு அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பு. அப்போது ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை பதிவு பண்ணுறாங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போடணுன்றது சட்டம். ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் உண்மையில் இப்படி எஃப்ஐஆர் எல்லா இடங்களையும் பதிவு பண்ணப்படுவது கிடையாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் சட்டமாக அப்படி இருக்குது. இப்போ இந்த புதிய சட்டம் அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, 14 நாட்கள் வரைக்கும் போலீஸ் நினைத்தால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இருக்க முடியும். 14 நாட்கள் வரைக்கும் ஆரம்ப கட்ட விசாரணையை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது. 14 நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். இதை இந்த சட்டம் சொல்லுது. பொதுவாக வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்தவுடன் உடனடியாக அவர் சொல்லும் போது தான், அந்த எஃப்ஐஆரில் பதிவு பண்ணும்போது தான் அந்த குற்றம் நடந்த உடனேயே அது தொடர்பான எல்லா தகவல்களையும் உண்மைக்கு நெருக்கமாக அவர்களால் சொல்ல முடியும் அப்படின்னு வழக்கறிஞர்கள் இதை முக்கியமாக கருதுகிறாங்க. அதற்கு பிறகு பதிவாவதெல்லாம் அப்படி பதிவு பண்ண முடியாது அப்படின்றது. இப்போ இந்த வயரில் இந்திரா ஜெய்சிங் மூத்த வழக்கறிஞர், பிரபலமான மூத்த வழக்கறிஞர் இதை பேசியிருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த சட்டம் சொல்வது 14 நாள் வரைக்கும் இப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு போலீஸுக்கு அதிகாரம் அளிப்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு வழக்குக்கு போயிட்டு இப்படி ஒரு வழக்கை கொடுக்க போகிறீங்க. ஒரு நிலம் சம்மந்தப்பட்டதோ அல்லது வேறொரு தகராறு சம்மந்தப்பட்டதோ, அல்லது பெண் கடத்தப்பட்டார், பெண்ணை காணோம், இப்படி ஏதோ ஒரு வழக்கு தொடர்பாக நீங்கள் போய் கொடுக்குறீங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது அப்படியா, சரி நான் விசாரிச்சுட்டு போடுறேன், எப்பா உன் மேலே நீ ஏதோ அவனை அடிச்சிட்டியாமே, யார் மேலே குற்றம் சுமத்துறமோ அவங்ககிட்டே போயிட்டு போலீஸ் விசாரிக்கும். இப்படி விசாரித்து அதில் போலீஸ் அதிகாரி திருப்தி அடைந்தால் அவர் குற்றத்தை பதிவு பண்ணுவார், எஃப்ஐஆராக பதிவு பண்ணுவார். இப்போது யோசிச்சு பாருங்கள், ஊர்களில் பலரும் வழக்குகள் தொடர்பாக போயிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே அதை தெரியும். போலீஸுக்காரன் எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னாவே எவன் பணம் படைச்ச பார்ட்டியோ அவன் காசை தள்ளினான்னா அவனுக்கு ஆதரவாக தான் எல்லா வழக்குகள்லையும் ஆதாரங்களை அவன் ஃப்ரேம் பண்ணுவான். நீங்கள் போனீங்கன்னா உங்களையே குற்றவாளியாக மாற்றி விட்டுருவான். அப்போ பேசி ஒன்று வழக்கை வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எதிராக எல்லா சாட்சியத்தையும் ரெடி பண்ணுவான். இதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படாமல் பல்வேறு வழக்குகள் இருக்குது. குறிப்பாக தலித்துகளுக்கு எதிராக, பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய வன்கொடுமை குற்றங்கள், SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், இது எல்லாம் பெரும்பான்மையாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதில்லை. 100 வழக்கு வந்தால் 6 5 தான் பதிவு பண்ணப்படுது அப்படின்னு தான் பல அறிக்கைகள் இதை தெளிவுபடுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இப்படி எஃப்ஐஆர்னு ஒன்று வந்தால் அதை நீ 14 நாள் வரைக்கும் நீ டைம் எடுத்துக்கலாம், நீ ப்ரிலிமினரி என்கொயரி ஆரம்ப விசாரணை பண்ணிவிட்டு அது வேலிட்னா நீ போடு அப்படின்னு ஒரு அதிகாரத்தை போலீஸ் துறைக்கு இந்த சட்டம் வழங்குது. சமீபத்தில் உங்களுக்கு நடந்தது தெரியும், மல்யுத்த வீராங்கனைகள் சாக்ஷி போகத், சாக்ஷி மாலிக், இவங்க எல்லாம் பல்வேறு மல்யுத்த வீராங்கனைகள் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரான பிரிஜ்பூஷன் சரண் சிங், பாஜகவை சேர்ந்தவன் மேலே ஒரு குற்றம் சாட்டுறாங்க. பாலியல் குற்றவாளி, பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்கான், ஒரு மைனர் பெண் கிட்ட பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கான் இப்படின்லாம் சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு தெருவில் இறங்கி போராடினார்கள். எதுக்காக போராடினாங்கன்னா, அவன் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அவனை கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவிற்காக ஒலிம்பிக்கில் போராடி பதக்கம் வென்றவர்கள், சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற பிரபலமான உலகம் முழுக்க தெரிந்த வீராங்கனைகள் போராடினார்கள். ஒரு எஃப்ஐஆரை போட வைப்பதற்காக பல மாதங்கள்
தெருவில் இறங்கி போராடினாங்க. அதற்கு பிறகு கோர்ட்டு வாசல் கதவை தட்டி அப்புறமேட்டு கோர்ட்டு நீதிபதி ஒரு எஃப்ஐஆர் போடுவார் கூட நான் சொல்லணுமான்னு காரி துப்புன பிறகு இப்படி வழக்கு பதிவு பண்ணப்படுது, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்டாலும் அவன் கைது செய்யப்படலை. லலிதா குமாரி வெர்சஸ் உத்தரப்பிரதேசம் வழக்கு சொல்லக்கூடியது எஃப்ஐஆர் முதல்ல பதிவு பண்ணணும், நீ ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு பண்ணுவேன்லாம் கிடையாது, எடுத்தவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுவது கட்டாயம் அப்படின்னு போலீஸ் துறையை காட்டமாக விமர்சிக்குது. அது ஒரு அரசியல் சாசன அமர்வு பெஞ்சு சொல்லக்கூடியது. இந்த நிலைமை இருக்கும் போதே, இது நாடறிஞ்ச நிலைமையில் இப்படி நடக்கும்போது, சட்டமாகவே இது அங்கீகரிக்கப்படும் போது இது என்ன தன்மையை உருவாக்கும் அப்படின்னா, பல்வேறு வழக்குகளில் எஃப்ஐஆர் போடாமல் குற்றச்சாட்டை பதிவு செய்ய வந்தவரையே ஒரு குற்றவாளியாக ட்ரீட் பண்ணி அங்கு கட்ட பஞ்சாயத்து நடந்து அவரே வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வழக்கே கொடுக்க வேணான்ற அளவுக்கு போகக்கூடியது தான் நடக்கும். நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனே ஒரு கட்ட பஞ்சாயத்தாக தான் நடக்குது. இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிலைமை. அப்போது இதற்கு சட்ட அங்கீகாரம் வழங்குது அப்படின்றது முக்கியமானது. அடுத்து, ஒரு வழக்கு நடந்தால் 24 மணி நேரத்தில் ஒருத்தவரை அரெஸ்ட் பண்ணால் அவரை கோர்ட்டில் நிறுத்தணும். அவரை மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிட்டு காவலில் எடுக்கணும். 15 நாள் வரைக்கும் இவரை விசாரிக்கணும். அப்போ எனக்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ இப்படி விசாரிக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போயிட்டு அனுமதி வாங்கணும். இதுதான் இதற்கு முன்னால் இருந்த சிஆர்பிசி சட்டம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, இந்த 15 நாள் மட்டும் இல்லாமல் நீங்கள் 60 நாள் 90 நாள் வரைக்கும் காவல் கஸ்டடியில் வைத்திருக்க முடியும் அப்படின்றது இந்த சட்டம் சொல்லுது. 15 நாள் வரைக்கும் தான் காவல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி. அதற்கு மேலே ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கணும். சிறைக்கு போகணுன்றது இதற்கு முன்னால் இருந்த சட்டம். எக்காரணம் கொண்டும் 15 நாட்களுக்கு பிறகு போலீஸின் காவலில் இருக்கக்கூடாது, போலீஸின் சிறையில் இருக்கக்கூடாதுன்றது தான் சட்டம் சொல்லக்கூடியது. இப்போது அப்படி கிடையாது, 90 நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? தூத்துக்குடியில் ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தூத்துக்குடியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற 2 ஒரு வணிகர்களை, அப்பா மகன், அவங்க இருவரையும் விடிய அடிச்சே போலீஸ் சித்திரவதை பண்ணி கொன்னுச்சு. இங்கே சென்னையில் கடந்த சில ஆண்டுகளில் நிறைய பேரை அடித்து கொண்டு இருக்காங்க. இது வழக்குகளாக வந்துச்சு, இது விசாரணைக்கு வந்துச்சு, செய்திகளில் வந்துச்சு. சென்னையில் ஒரு சட்டக்கல்லூரி மாணவரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பார்வை குறைபாடு அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அவர் அதை தெரியாமல் வீடியோ எடுத்து வைத்திருந்ததுனால் அவருக்கு இப்படி ஒரு சித்திரவதை நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. இப்படிப்பட்ட சட்டம் இருக்கும் போதே இந்த நிலைமைன்னா 90 நாள் வரைக்கும் ஒருத்தவனை கஸ்டடியில் வச்சிருக்கலாம் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவனை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும். கடைசியில் அவனே செய்யாத குற்றத்திற்கும் நான் ஒத்துக்கிறேன், என் அடியை தாங்க முடியாமல் ஒத்துக்கிறேன்னு சொல்ல வைக்க முடியும். அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அவர் செத்தும் போகலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சட்ட அங்கீகாரத்தை இந்த சட்டம் வழங்குது. இப்போ இது எவ்வளோ ஆபத்தமானது! இது ஏதோ யாரோ ஒரு போராடக்கூடியவரை தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு இல்லை. சட்ட வழக்கறிஞர் ஒரு சட்டமானவர் தான். வண்டியில் போயிட்டு இருந்தவர் தானே அரெஸ்ட் பண்ணி அடித்தாங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ்ன்றவங்க யாருங்க? கடையை வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருந்தவங்க, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு விடிய அடிச்சு கொண்டிருக்காங்க. நமக்கும் அரசியலுக்கு என்னப்பா, நம்ம யார் 9 கும்புக்கும் போகிறதில்லன்னு நினைக்கிறவங்க அவங்க. அப்படிப்பட்டவர்களை தான் அது தாக்குதல் நடந்துச்சு. அதற்கு வழி செய்யக்கூடியது தான் இந்த சட்டம். செக்ஷன் 106 BNSSல வழக்கமாக யாராவது மோசடி பண்ணிட்டு போயிட்டான், பேங்க்ல பணம் போடுறான், ஃபைனான்ஸ்னு சொல்லி கட்டுறாங்க, அங்கே கட்டுறோம், சிட் ஃபண்டுன்னு போடுறாங்க, சிட் ஃபண்டில் போயிட்டு கட்டுறாங்க. இப்போ அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னா, இப்படி மக்களின் சொத்துக்களை ஏமாற்றிட்டு போயிட்டவன்ட்ட இருந்து சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவாங்க. பறிமுதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும், எப்பொருள் எவ்வளோலாம் சுருட்டினாலும் அதெல்லாம் கொடுக்கணும்னு சட்டம். கொடுக்குறாங்களோ இல்லையோ அப்படி சட்டம், அப்படி ஒரு சட்டம் இருக்குது. இப்போது இதுக்கெல்லாம் தனியார் நிறுவனங்கள் இயங்கும் இப்படி கொண்டு போகணும்னு. போலீஸ் நினைத்தால் யாரொருவரின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யலாம். ஒருத்தர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறாருன்னு போலீஸு கருதினால் அவரை அவரோட சொத்துக்களை போலீஸ் நினைத்தால் பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் மாடல், புல்டோசரை வச்சு சிறுபான்மையினரின் வீடுகளை எல்லாம் கடைகளை எல்லாம் இடித்து தள்ளினாங்க இல்லையா? அந்த புல்டோசர் மாடல் அங்கிருந்த சிறுபான்மையினரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அப்பட்டமான மத வெறுப்பிலிருந்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட சட்டம் தான் இது இங்கே கொண்டு வந்திருக்கு. இனிமேல் யாரெல்லாம் என் வீட்டுக்கு தண்ணி வசதி வேணும், என் ஊரில் தண்ணி வசதி இல்லை, என் ஊரில் ரோடு வசதி போட மாட்டேறீங்கன்னு போராடுறாங்களோ, அதை பற்றி தட்டி கேட்குறாங்களோ, இப்படி வருபவர்களை எல்லாம் குற்றவாளின்னு போலீஸு கருதி அவனோட சொத்தை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, போலீஸை அரெஸ்ட் பண்ணுவான், இப்போ கோர்ட்டுக்கு போவான், இப்படி எப்படியோ கேஸ் நடத்தியா இதுன்னெலாம் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி போலீஸே உங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணுவான் அப்படின்ற அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுத்துருக்கு. இதுதான் குடிமக்களின் பாதுகாப்பு சட்டம்னு பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா சொல்லுது.
இது எப்பேற்பட்ட பாதுகாப்பு அப்படின்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும். செக்ஷன் 349 இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரோட கைரேகை, குரல் பதிவு, அவரோட கையெழுத்து, இதை எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சுக்கலாம் போலீஸ். இதையெல்லாம் யாருக்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம்னா, இந்த சட்டம் ஏற்கனவே சிஆர்பிசிலையும் இருந்திருக்கு, கடந்த கிரிமினல் கோட் ப்ரொசீஜர் அந்த சட்டத்திலையும் இருந்திருக்கு. அதில் 311A தான் இது வந்து இருந்திருக்கு. அதாவது ஒருத்தர் கைது செய்யப்பட்டால், தேவை ஏற்பட்டால் அவருடைய கையெழுத்தை, அவரோட கைரேகைகளை, குரல் பதிவுகளை, இதை எல்லாத்தையும் போலீஸ் வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது எந்த நிலையில் ஏற்படும் என்றால், அவர் கைது செய்யப்பட்ட பிறகு இதை பதிவு செய்வதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இப்போ இந்த செக்ஷன் 349 என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரை கைது செய்யாமலே ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டவராகவே இருந்தாலே போதும். அவர் வந்து இந்த குற்றம் தான் செய்தார்னு நிரூபணம்லாம் தேவையில்லை. அவர் குற்றவாளியா இல்லையானே நமக்கு தெரியாது. குற்றம் சாட்டப்பட்டவர், அப்படி குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலே போதும், அவருடைய கைரேகைகளை, அவருடைய கையெழுத்துக்களை, அவரோட குரல் பதிவுகளை, இதையெல்லாம் பதிவு செய்து கொள்ள போலீஸுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. நீ குற்றம் சாட்டப்பட்டாலே உன்னை ஒரு குற்றவாளியாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லக்கூடியது. நமது ரைட் டு ப்ரைவசியை, இதை எல்லாவற்றையும் இது வந்து பறித்து எடுக்கக்கூடியது தான் இந்த சட்டம். உங்களோட குரல் பதிவுகளையோ, கையெழுத்துக்களையோ, கைரேகையோ எடுப்பதன் மூலமாக ஒரு போலீஸ் நினைத்தால் உங்களை ஏதாவது ஒரு குற்ற வழக்குகளில் நீங்கள் குற்றம் செய்தவராக ஃபேப்ரிகேட் பண்ண முடியும், சித்தரிக்க முடியும். அடுத்து BSA, பாரதிய சாட்சி அதிநியம். இது வந்து எவிடன்ஸ் ஆக்ட். இனி வந்து விசாரணை என்பது வந்து ஆன்லைன்லேயே நடத்திக்கலாம். நம்ம இத்தனை காலங்காலமாக என்ன பார்த்துட்டு இருந்தோம், கைது பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடக்கும், பேசுவோம், நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம், வக்கீலை மீட் பண்ணுவோம், இதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே ஆன்லைனில் ஜெயிலில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஜட்ஜிக்கிட்ட பேசலாம். இருந்த இடத்துல பேசலாமே, நல்ல விஷயமா இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கலாம். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. அதற்கே பல வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேறு வழி இல்லாமல் அது நடைமுறையில் இருந்தது. ஆனால் அதையே சட்டமாக மாற்றிருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, உங்களை போலீஸ்காரன் எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு அவன் சொல்வதை செய் அப்படின்னு சொல்ல முடியும். நார்மலாக நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு சொன்னாலே போலீஸின் மிரட்டலுக்கு பயந்து போலீஸ் உங்களை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணி சொல்ல வைக்க முடியும். இந்த நிலைமையில் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு ஆன்லைன் மூலமாகவே கோர்ட்டில் வந்து பேச வைக்க முடியும். குற்றவாளியும் சரி, அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபரும் சரி, சாட்சியையும் சரி, இப்படி பேச வைக்கலாம் அப்படின்றதை சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பண்ணும்போது உங்களை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் செய்ய முடியும், உங்களை அச்சுறுத்த முடியும் போலீஸால். உங்களுக்கு ஒரு உதாரணம், நம்ம வந்து விசாரணை படத்தை வந்து பார்த்துருப்போம். அந்த விசாரணை படத்தில் வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடியவங்க, அவங்கள வந்து அந்த மாநில காவல்துறை அரெஸ்ட் பண்ணி இவங்க செம்மரம் கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்கள அடித்து துன்புறுத்தி ஒத்துக்கோன்னு வந்து சொல்லுவாங்க. கோர்ட்டுலையும் வந்து அவங்க வந்து ஒத்துக்குவாங்க அப்படிதான். அதில் இருந்த ஒரு நபர் தான் வந்து, ஐயா எங்களை இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சட்டையெல்லாம் திறந்து அந்த கொடூரமான இதை வந்து சொல்லி எங்களை இப்படி ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவார். குறைஞ்சபட்சம் அதுலேயும் ஒத்துக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இப்படி சொல்வதற்காவது ஒரு வாய்ப்பு அன்னைக்கு இருந்துச்சு, இப்படி சொல்ல முடியும். இன்றைக்கி அப்படி நீங்கள் பேசக்கூட முடியாது அப்படின்றது தான் உண்மை. இப்படிப்பட்ட சாட்சியங்களை அது வந்து ஏற்றுக்கொள்ளுது இந்த சட்டம். ஒரு சாதாரண தண்ணி பிரச்சனைக்காக நீங்கள் போராடினாலும், ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக நீங்கள் போராடினாலும், அந்த ஆளை இங்கே போடாதீங்கன்னு சொல்லி எதிர்த்து பேசினால், போராடினால், ஒரு நோட்டீஸ் கொடுத்தால், ஒரு ரோடு போடணும்னு கேட்டால், இப்படி எல்லாவற்றையும் பயங்கரவாத செயலாக, குற்றச் செயலாக மாற்றுது. உங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குது. எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டான், உங்களை 90 நாள் வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே வச்சுருக்க முடியும். இப்படி எல்லா விதமான உரிமைகளையும் போலீஸ் துறைக்கு கொடுக்குது. எல்லா விதமான அடக்குமுறைகளையும் நம் மீது செலுத்துது. இதை எதிர்த்து இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்கு. நம்ம நினைக்கலாம், அங்கே வந்து முக்கியமான ஒரு ஆள் இருக்கார், சந்திரசூட். அவர் தான் வந்து மோடிக்கு எதிரான சில வழக்குகள்லாம் தீர்ப்பு கொடுத்து எஸ்பிஐ பாண்டு பேப்பரை எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வர வச்சவர். சந்திரசூட் வந்துட்டார், இனிமேல் மோடிக்கு அவ்வளோதான், மோடியின் தலையில் குட்டு வைத்த சந்திரசூட். இப்படிலாம் வந்து நிறைய தம்ப்நெயில்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். மோடி மிரட்டிய சந்திரசூட், ஏங்கிட்டே கத்தி பேசுகிறியான்லாம் தம்ப்நெயில்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். மோடியே ஏதோ சதற விட்ட ஆள் சந்திரசூட், அவர் இருக்கார்ப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒரு தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்த கிரிமினல்லாகவே ஒரு புதிய சகாப்தம் சொன்ன மனிதர் தான் நம்ம சந்திரசூட். அவர் எப்போ சொன்னார்னா, சில மாதங்களுக்கு முன்பு இந்த சட்டத்தை பற்றி பேசுகிறாரு. இந்தியாஸ் ப்ரொக்ரெசிவ் பாத் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு தலைப்பில் நடந்த கருத்தரங்கு கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பேசும்போது தான் அதை வந்து சொல்கிறாரு. இந்த சட்டம் ஒரு புதிய சகாப்தத்தை கொண்டு வந்திருக்கு. குற்றவியல் நடவடிக்கைகளில் இப்படி மாற்றத்துக்குரிய சட்டங்கள் வந்து கட்டாயம் தேவை.
அப்படின்னு வந்து அதை பாராட்டி விதந்தோதி பேசியவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சந்திரசூட். இதை எதிர்த்து வந்து இந்திரா ஜெயசிங் மூத்த வழக்கறிஞர் அவங்க வந்து ஒரு கடிதமே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை வரவேற்று பேசியிருக்கீங்க, இன்னைக்கு இந்த சட்டம் வந்து வழக்காக வந்திருக்கு, இந்த வழக்கில் நீங்கள் ஆஜராக கூடாது, நீங்கள் இப்படி பேசுனதுனால தார்மீகமாக அதிலிருந்து நீங்கள் விலகிக்கணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் விலகி கொண்டாலும் இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்று அவர் தான் வந்து முடிவு பண்ண போகிறார். சந்திரசூட் வந்து அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறாரு நம்ம நினச்சோம்னா சந்திரசூட் பண்ணக்கூடிய நிலைமை இதுதான். இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 3 குற்றவியல் சட்டங்களும் உண்மையில் மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரானது. இது யார் மீதெல்லாம் அமல்படுத்தப்பட போகுதுன்னா, யாரெல்லாம் இங்கு மறுகாலனியாக்க சட்டங்களை எதிர்த்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் எங்கள் நிலத்தையும் எங்கள் வயல்வெளிகளையும் எங்கள்கிட்ட விட்டுருங்க, அதை ஆக்கிரமிக்காதீர்கள், அங்கே இந்த திட்டங்களை கொண்டு வராதிங்க, நெடுவாசலில் இப்படி ஹைட்ரோ கார்பன் எடுக்காதீங்க, கதிராமங்கலத்தில் எடுக்காதீங்க, இங்கே ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகளை வைக்காதீங்க, புற்றுநோய் வருது அப்படின்னு யாரெல்லாம் போராடுகிறார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை இதை செய்து கொடு அரசே அப்படின்னு நிர்பந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் ரோடு வசதி இல்லை இதை போட்டுத்தாங்கன்னு கேட்குறாங்களோ, யாரெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக இனி பேச போகிறார்களோ, பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்பவர்களிருந்து, சேலம் சென்னை 8 வழிச்சாலை எதிர்ப்பவர்களிருந்து, இந்த பக்கம் அதானி துறைமுகத்தை எதிர்க்கக்கூடிய மீனவ மக்கள்லேருந்து, இப்படி எல்லா மக்களையும் இந்த சட்டம் குற்றவாளிகளாக மாற்றப்போகிறது. அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டங்கள். அப்போது இப்படிப்பட்ட சட்டத்தை பொதுமக்களிடையே விளக்க வேண்டும். இது பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய சட்டம். இன்னைக்கு போராடக்கூடிய வழக்கறிஞர்கள், இன்னைக்கு போராடக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அறிவுஜீவிகள், இவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் உண்மைத்தன்மையை, இது யார் மீது தாக்குதலை தொடுக்க போகுதுன்னு விளக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இப்படி போராடக்கூடியவர்களோடு மக்கள் சேர்ந்து கொண்டு இதை எதிர்க்கணும். இது உண்மையில் நமது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது, நம்மையே குற்றவாளியாக்க போகுது. இதில் வந்து நீங்கள் அரசியலில் ஈடுபடுங்க, ஈடுபடாமல் இருங்க, இது யாரோ போராடுறவங்களுக்கு தான் அந்த சட்டம் வந்து தாக்க போகுது இப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மேலிருந்து விழக்கூடிய கத்தி. அப்படிப்பட்டதான் இந்த சட்டம் நாளைக்கு யாரை வேணாலும் குற்றவாளியாக ஆக்கும். போலீஸுக்கு அத்தகைய அதிகாரத்தை இது வந்து வழங்கி இருக்கு. நாம் இந்த சட்டங்களுக்கு எதிராக, இந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிவதற்கு எதிராக களத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த சட்டங்களுக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து கொண்டு போராட வேண்டிய தேவை இருக்கிறது. சாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், பல கட்சிகளாக இருக்கலாம், பல்வேறு பிரிவுகளாக இருக்கலாம். ஆனால் இது எல்லோர் மத்தியிலும் இந்த தாக்குதல் வரப்போகிறது. அப்போ இதை புரிந்து கொண்டு ஒன்றிணைந்து நாம் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.